ஜூலை 12 நடைபெறும் குரூப் 4 தேர்வில் 3934 பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. வாங்கி படியுங்கள். சுராஸ் TNPSC Group 4 Guides. வெற்றி நிச்சயம். Also available at Amazon, Flipkart மற்றும் surabooks.com. ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? காஷ்மீரின் பகல்காம் தாக்குதலுக்கு சரியான பதிலடி கொடுக்க திட்டமிட்டு தழுவிய போர்க்கால ஒத்திகையை மத்திய அரசு அறிவித்தது. ஆனால் போர்க்கால ஒத்திகைக்கு முன்பே இந்திய ராணுவம் மே 7 நள்ளிரவில் ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் பயங்கரவாதிகளின் 9 முகாம்கள் மீது இந்திய விமானப்படை தாக்குதலை துவங்கியது. பொதுவாக போர் ஒத்திகை நடத்தப்பட்டால் அதன்பின் 2-3 நாட்களில் அல்லது சில நாட்கள் கழித்தே போர் துவங்கும். அதேபோன்று ஒத்திகைக்கு பின்புதான் இந்தியா போரை துவங்கும் என பாகிஸ்தான் நம்பியிருந்தது. இந்நேரத்தில் இந்திய ராணுவம் மிகவும் சாதுரியமாக பாகிஸ்தானை ஏமாற்றி இரவோடு இரவாக பக்காவாக பிளான் செய்து பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் விமானம் மூலம் குண்டு வீசி தாக்குதலை நடத்தியது. இத்தாக்குதலால் பாகிஸ்தான் நிலை குலைந்து போயுள்ளது. இந்திய ராணுவம் தாக்குதலை பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் உறுதிப்படுத்தியுள்ளார். இதையடுத்து லாகூர், சியல்கோட் விமான நிலையங்களை அடுத்த 48 மணி நேரத்திற்கு பாகிஸ்தான் மூடியது. பாகிஸ்தானில் லாகூர், சியல்கோட் மற்றும் அந்நாட்டின் பஞ்சாப் மாகாணத்தில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலில் பாகிஸ்தான் ராணுவ நிலைகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தவில்லை என மத்திய பாதுகாப்புத்துறை அறிவித்துள்ளது. துல்லியமாக நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் பயங்கரவாதிகள் 17 பேர் இறந்துள்ளனர், 55 பேர் காயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்கள் ராவல்பிண்டி மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். ஆபரேஷன் சிந்தூர் பற்றிய முழு விளக்கத்தினை ஊடகங்கள் வாயிலாக விளக்கமளிப்பதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது.